வணக்கம் சார். நாங்கள் கும்பகோணம் ஸ்கைவின் ஆர்கானிக் உரம் கம்பெனிலேருந்து வரோம். என் பேர் வந்து மாணிக்க பாரதி. உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க சார். நான் நீடாமங்கலம் தாலுக்கா மேலாளவந்தசேரி ஊராட்சி தேவங்குடி கிராமம். நான் வந்து 10 ஏக்கர் சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறேன். நான் உங்களுடைய ப்ராடக்ட் டீப் ஜெல்லு, பஸ்ஸியா இதெல்லாம் வந்து ஒரு 6 வருஷமா தொடர்ந்து நீங்க யாருமே சொல்லாதது முன்னாடி நான் குணாவில் சொல்லுவாங்க, அது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த வருஷம் வந்து நீங்க சாரல் கொடுத்தீங்க, ஒரு டெமோ கொடுத்தீங்க. அதை என்ன பண்ணன்னு கேட்டீங்கன்னா, நடவுக்கு முன்னாடியே போட்டேன். நடவு நடுறதுக்கு முன்னாடியே அடியிலே போட்டேன். அது போட்டோன்னே உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? பெருமையா இருக்கு. அதாவது மத்த பங்குக்கும் இந்த பங்குக்கும் இது உடனே பயிர் பச்சை பிடிச்சிட்டு கிளம்பிட்டு பயிர் ஜம்முன்னு வந்துட்டு, இதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த இது பச்சை பிடிச்சதுக்கு பிறகு 2வது வந்து ஒரு 4 ஏக்கருக்கு இதை வந்து நான் தனியா அடிச்சேன். நம்ம 4 ஏக்கர் 15 நாள் தான் அடிச்சேன். 4 ஏக்கருக்கு அடிச்சேன். அந்த பயிரும் நல்லா அருமையா இருந்துச்சு. அது அறுவடை ஆயிட்டு இப்ப இந்த இருக்கு பாருங்க, இந்த பயிரை பாருங்க. இந்த பயிர் இப்ப லாஸ்டா அடிச்சிருக்கேன். ஆமா, லாஸ்டா இது வந்து 2 ஏக்கர். இது இந்த லாஸ்ட் ஏக்கருக்கு இப்ப நான் அடிச்சிருக்கிறேன். இந்த பயிர் 20 நாள் பிளட் இந்த இது அடிச்சிருக்கேங்க. பிளட் நீங்க கொடுத்ததுதான் முதல். இதே மாதிரி இதுக்கு கொடுத்தது பிறகு நானும் அந்த பங்குகளுக்கு அடிச்சேன். ஆமா, இது இப்ப நீங்க கொடுத்த இந்த டெமோ கொடுத்தது எல்லாமே அறுவடை ஆகி முடிஞ்சிருச்சு. நல்லா எழுது. அதாவது இது இந்த எங்க ஏரியால இந்த வருஷம் வந்து எல்லா வரைக்கும் புகையான் அடிச்சிருச்சு. 8, 9 தான் அறுவடை. எனக்கு புகையான்லாம் எந்த இதுவும் அடிக்கல. இந்த பிளட் சாரல் இதெல்லாம் போட்டது கடைசியா இந்த ஈல்டு அடிச்சேன். இது அடிச்சதும் போது என் பங்கு வந்து 12 மூட்டை அறுத்திருக்கிறேன். இப்ப இதெல்லாம் முடிஞ்சுதான் கடைசியா இது வந்து லேட் குருவன் நட்டது இது. அதனால இது வந்து இதுக்கு அடிச்சிருக்கேன்ப்பா நானு. நல்லா இருக்கு. இது 3மே இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாருமே எங்க ஏரியாவிலேயே இப்ப நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ராஜகுமார் நிறைய செஞ்சிட்டு இருக்கிறாரு. இந்த வருஷம் விஜயரங்கங்கிறவர் வந்து இப்ப நான் தான் சொன்ன அவர் குருவன் நட்டு 10 மூட்டை வந்து எடுத்துட்டு வந்தார். குருவன் நட்டு திருப்பி இப்ப நட்டுருக்காரு. ஒரு மலையிலேயே அடிபட்டு போயிட்டு நான் தான் வயல போய் காட்டினா போய் சாரல் வாங்கிட்டோம் அப்படின்னா போய் 10 மூட்டை எடுத்து வந்தாரு. எடுத்து வந்து உரம் அடிச்சு பயிர் கிளம்பிட்டு நல்லா இருக்கு. இந்த இங்கதான் கீழால இந்த சரி அதான் நல்லா இருக்கு. மற்றபடி இந்த இது கோபாலகிருஷ்ணன் அவருக்கு அது கண்டினியூ அவர் செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப இதை வந்து அடுத்தடுத்து எங்க கிராமத்துல வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா செய்யணும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து நீங்க கொஞ்சம் தனியா மீட்டிங் போடணும். போட்டு அதை கொஞ்சம் நல்லா நம்ம கிராமத்துல போட்டுருவோம். ஆமா, போட்டு உங்களுக்கு இந்த 1 ஏக்கரை மட்டும் தனியா சொல்லுங்க, நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு கொடுக்கணும். சரி. அந்த இன்னொருத்தர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அது அங்க சொன்னாங்களா எங்க சொன்னாங்கன்னு தெரியல, ஒருத்தர் களைக்கோழி அடிச்சு விட்டாரு. களைக்கோழி அடிச்சு களை செத்துடுச்சு. திருப்பி கொஞ்சம் இதா இருக்குன்னு திருப்பி அடிச்சிருக்காரு. அந்த பயிர் உட்கார்ந்த பிறகு என்ன பண்ணுங்க, நீங்க உங்க பிளட் இருக்கு பாருங்க, அந்த பிளட் இந்த ராஜேஸ்வரி மஹால்ல நீடாமங்கலத்துல மீட்டிங் போட்டீங்கன்னா நிறைய ஃப்ரீ இது கொடுத்தீங்க பாருங்க. அந்த பாக்கெட்டு திருப்பி இங்கேயும் போய் வாங்கிட்டு வந்து அந்த பங்கு பூரா ஸ்ப்ரே பண்ணிட்டாரு. திரும்ப அடிச்ச உடனே இந்த பயிர் இந்த உட்கார்ந்த பயிரும் ஒன்னா வந்துட்டு சூப்பரா வந்துச்சு. அந்த களைக்கொல்லிங்கிற அடிச்சதே தெரியல. சரி, அந்த பங்கை நான் தைரியம் பத்தி என்ன அது இது மாதிரி இதுல போய் அடிச்சிருக்கியா அப்படின்னா, உனக்கு வந்து நீ வேற பங்குல அடிச்சு இல்ல களைக்கொல்லி இதாயிடுச்சு அப்படின்னாரு. பார்த்தா கடைசி ஈல்டு அதுவும் அருமையா வந்தது. நம்ம வயலுக்கு பக்கத்துலதான் அருமையா வந்துச்சு. அதனால உங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே அருமைதான். அதை நீங்க கொஞ்சம் டெமோ பண்ணி இன்னும் மக்கள்கிட்ட சொல்லி கொஞ்சம் விவசாயிகள் தான் பார்த்து எங்க இதுல நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க. நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னும் இந்த நிறைய பேர் இருக்கிறாங்க பெரிய பெரிய விவசாயிகள். ஆமா, நெடுஞ்சலுக்கு போன வருஷம் ஏதோ கொடுத்தீங்க போட்டுருக்கு. ஆமா, டீப் ஜெல் கொடுத்துருப்பீங்க. டீப் ஜெல் கொடுத்திருந்தோம் முன்னாடி. சாரல் வந்த பிறகு அவருக்கு கொடுக்கல. அந்த டீப் ஜெல் வந்து அந்த கலவைக்காக சீசனுக்கு ஒரு 2 ஃபார்மர் தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. வர சீசன்ல செஞ்சு கொடுக்கும். சரி கண்டிப்பா. மற்றபடி ஈல்டு வந்து அருமை சார். உங்களோட இது வந்து நம்மள உரம் குறைச்ச, அதாவது டிஏபி குறைச்சா, யூரியா குறைச்ச. இந்த வருஷம் பொட்டாஸ் போடல. நான் பொட்டாசே போடல. ரொம்ப அருமை உங்களுது. நாங்க உர கடைக்கு போனாலே வந்து மருந்து அடிக்கல சார். எல்லாருமே மருந்து அடிச்சிருக்காங்க. கடைசி அறுப்ப இருக்கிறது முதல் நாள் வரலாம் அடிச்சிருக்காங்க. ஏரியா புகையான பிரச்சனை. எனக்கு புகை இந்த இதெல்லாம் பாருங்களேன், ஏன் புகையாதான் இருக்கான்னு பாருங்களேன். எதுவுமே கிடையாது. நல்லாதான் இருக்கு. ஈல்டுலாம் நல்லாதான் வருது. இது இது பண்ண பிறகு மருந்தடி நாங்க இலை சுட்டு புழு அதெல்லாம் போயிட்டு ஒண்ணு அடிக்காது வராதுன்னா அதே மாதிரி வரலாது. வர மாதிரி தெரிஞ்சதோட மருந்து அடிப்போம்னு நினைச்சிட்டு இருப்போம். மறுநாள் இருக்காது, அடிக்கவே இல்லை இந்த தடவை.